போடப்பட்ட பணங்கள் எல்லாமே முறையாக கணக்கு வைக்கப்பட்டதா என்பதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மக்களுடைய இந்த ஆன்மீக ரீதியாக ராமபிரானுக்கு இவர்கள் கொடுத்த அந்த பணம் எங்கேயோ ஸ்விண்டிலாகப்படுகிறது. ஸ்கேம், ஊழலுக்கு இந்த மக்கள் எடுக்கிறார்கள். யார் எடுக்கிறார்? பொறுப்பில் உள்ளவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வேற ஒன்றும் கேட்கல, விசாரின்னு சொல்லலை. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த தரவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில் வானம் ஒன்றும் இடிந்து விடாது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த ராமர் கோவில் கட்டினாங்க இல்லையா, அதில் சமீப காலமாக ஒரு மாதம் 1.5 மாதமாக முதல்லையும் சில செய்திகள் வந்தது. ஆனால் இப்போ கூடுதலாக மிகப்பெரிய ஊழல், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அங்கே உண்டியலில் போடப்பட்ட காசுகள், பணங்கள், நகைகள், அது மட்டும் இல்லாமல் ராமர் மேலுள்ள பக்தியால் சில பக்தமான்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது தங்களுடைய வீடுகளினுடைய பத்திரங்கள், தோட்டங்களுடைய பத்திரங்களெல்லாம் உள்ளுக்கு போய் ராமர் கோயிலுக்கு எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தில் இருந்து ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டு தான் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி என்னென்ன பணம் எவ்வளவு வந்திருக்குங்கிறது அதெல்லாம் இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும். அது இஷ்யூ இல்லை. அதில் ஊழல் நடந்திருக்கிறது. போடப்பட்ட பணங்கள் எல்லாமே முறையாக கணக்கு வைக்கப்பட்டதா என்பதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு வழக்கறிஞர் பாருங்க, என்கே கோசாமிங்கிற ஒரு வழக்கறிஞர் கோடை விடுமுறையில் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். அவர் என்ன சொல்கிறாரு? வழக்கை நீங்கள் உடனடியாக, அதாவது நான் வேற எந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லலை, இது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்கள், உதாரணமாக மின்னணு ஆதாரங்கள், கல்லில் பொறித்த கல்வெட்டுகள் இல்லை, அந்த ஆதாரங்கள்லாம் அழிஞ்சிரும். நீதிமன்ற விடுமுறைக்காக சிசிடிவி காட்சிகள் காத்திருக்காது அவர் சொல்றாரு. அதுபோல டிவிஆர்களில் உள்ள பதிவுகள் தானே புதிய பதிவுகளால் மேலெழுதப்படலாம், அழிக்கப்படலாம் அல்லது சேதமடையலாம். இப்படிலாம் நடக்கிறதுனால நீங்கள் உடனடியாக, நான் வேற ஒன்றும் கேட்கல, நீங்கள் என்ன செய்யணும்னா மேதகு நீதிபதி அவர்களே அதை பத்திரமாக பாதுகாப்பதற்கான உத்தரவு இட வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. எனவே எனது முக்கியமான கோரிக்கை ஆதாரங்களை பாதுகாப்பதே அப்படின்னு சொல்லிட்டு அது. ஆனால் உச்ச நீதிமன்றம் விசாரணையை தள்ளி போடுது. அப்போது இது எங்கே தள்ளி போடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் இந்த கோடை விடுமுறை முடிந்ததற்கு பின்னால் 12ஆம் தேதிக்கு தள்ளி போடுது. இதற்கு முன்னால் மீண்டும் அவர் சொல்கிறாரு, மீண்டும் அதற்கு முன்னால் சொல்லும் பொழுது ஓரலாக சொல்கிறாரு, ஐயா இது மிக மிக முக்கியமானது, மக்களினுடைய நம்பிக்கையின் மீது நடந்த மோசடி இது. எனவே இதை பாதுகாப்பதற்கான இடைக்கால உத்தரவு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உச்ச நீதிமன்றம் வழக்கமான பணியை தொடங்கிய பிறகு விசாரிக்கட்டும், அதற்கு முன்னால் விசாரிக்காமல் வானமே இடிந்து விழாது என்கின்ற அந்த ஒரு அப்சர்வேஷனை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு? இதை இப்போ உடனே விசாரிக்கலைன்னு சொன்னா வானம் ஒன்றும், த ஸ்கை வில் நாட் ஃபால் அப்படிங்கிறாரு. எந்த பதட்டத்தில் மக்களுடைய இந்த ஆன்மீக ரீதியாக ராமபிரானுக்கு இவர்கள் கொடுத்த அந்த பணம் எங்கேயோ ஸ்விண்டிலாகப்படுகிறது. ஸ்கேம்,
ஊழலுக்கு இந்த மக்கள் எடுக்கிறார்கள். யார் எடுக்கிறார்? பொறுப்பில் உள்ளவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வேற ஒன்றும் கேட்கல. விசாரின்னு சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த தரவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில் வானம் ஒன்றும் இடிந்து விடாது என்று சொல்லக்கூடிய பதிலை நாம் எதிர்பார்க்கிறோம். இருக்கட்டும், சபாஷ் உச்சநீதிமன்றம் என்று சொல்லுவதை தவிர நமக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை. அப்புறம் இன்னொரு செய்தி, எனக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்து ஒரு 4-5 நாட்களாக இருக்கும். ஆனாலும் கூட இது எனக்கு ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி வந்தது. ஏனென்றால் நான் ஒரு இடதுசாரி பக்கத்தில் நிற்கக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது சில நிகழ்வுகள் பாதிக்கும் பொழுது என்னையும் உளப்பூர்வமாக பாதிக்கிறது என்ற வகையில் இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கேரளாவில் இடது முன்னணி அரசு வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் அரசு வந்திருக்கிறது. திருவனந்தபுரம் கார்ப்பரேஷனை யார் கைப்பற்றி இருக்கிறா? பாஜக கைப்பற்றி இருக்கிறது. அப்போ அங்கே சில பிரச்சனைகள், ஊழல்கள் காரணமாக பாஜகவினுடைய அந்த கார்ப்பரேஷன் மேயர் மீது காங்கிரஸ் UDF யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்பது அந்த காங்கிரஸ் அணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் பாஜக கார்ப்பரேஷன் மீது கொண்டு வருகிறது. அப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, CPM என்ன சொல்லுது? பாஜகவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று LDF அறிவிக்கிறது. என்ன சோதனை அது? இதற்கு என்னதான் லோக்கல்ல பகுதியில் பிரச்சனைகள் 1000 இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தையே காங்கிரஸ்காரர்கள் அழித்து விட்டாலும் கூட கொள்கை ரீதியான என்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை நாம் எதிர்க்க வேண்டும், அதை தோற்கடிக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ற நிலையிலிருந்து CPM நழுவி விட்டதாகவே தெரிகிறது. எனக்கு இது மிகுந்த வருத்தமான செய்தி. அடுத்த ஒரு செய்தி, இந்திய ஜனநாயக நாட்டில் சில நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவாக இருக்கின்றன. சிலன்னு சொல்றது தப்பு. பல நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருப்பன 1-2 தான். அவற்றில் ஒன்றை எல்லாத்தையுமே பட்டியலிட்டு இருக்க முடியாது, நமக்கு நேரமும் பத்தாது. ஒரே ஒரு விஷயம், நம்முடைய நாட்டு சிறைகளிலே நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி தான் ஒரு சுருக்கமான பதிவு. சமீபத்தில் வெளியான தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் சிறை பற்றிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை 2024 என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதாவது அது சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் வெறும் எண்கள் அல்ல, அது உயிர். ஒவ்வொரு இளைஞனுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய, அவர்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்திய சிறைகளில் 72.6 விழுக்காடு விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள். விசாரணை கைதிகள்னா அவங்க தண்டிக்கப்படலை, அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை, குற்றவாளின்னு முடிவு செய்யலை. அவர்கள் 72.6 பேர் இருக்கிறாங்க. இவர்களில் 67.3 விழுக்காடு யார் தெரியுமா? பட்டியல் சாதி, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதில் 26% சிறுபான்மையினர், விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த காவல்துறை நண்பர்களுக்கு என்ன ஒரு புத்தி இருக்குன்னா, பொது புத்தி அவர்களுக்கு, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், நான் யார் என்று சொல்லவில்லை, உங்களுடைய புரிதலுக்கே விட்டு விடுகிறேன், குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இயல்பாகவே பை நேச்சர் அவன்லாம் கிரிமினல்ஸ் என்கின்ற புத்தி காவல்துறைக்கு இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, காவல்துறையினுடைய பாரபட்சமான புரிதல் இருக்க, இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடாக நாம் பார்க்கிறோம். ஏழ்மை, சட்டம் பற்றிய நுணுக்கம் தெரியாமை, பிணைத்தொகையை கட்டிட்டு போப்பா, 10,000 ரூபா கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா
அந்த 10,000 ரூபாயை கெட்ட இயலாத தன்மை அல்லது கெட்டிட்டு போன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை உறவினர்களுக்கு தெரிவிக்க முடியாத தன்மை, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இவர்களை சிறைகளிலே முடக்கி கொண்டு இருக்கின்றன. ஏழைக்கு ஒரு நீதி, அதிகார வர்க்கத்திற்கு ஒரு நீதி, இன்று இதில் எங்கே சமநீதி இருக்கிறது என்று. அது மட்டுமில்ல பாருங்க, இன்னொரு செய்தி அதை ஒட்டி, முறையான விசாரணையின்றி தீர்ப்பு வராமல் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். தண்டிக்கல, அவன் குற்றவாளின்னு நிரூபணமாகல. இதுல 9,000த்திற்கும் அதிகமானோர் 5 ஆண்டுகளை கடந்து விட்டனர். ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வை அல்லது ஒரு ரிமாண்டு கைதியை அவர்கள் உள்ளே வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்தி பாருங்கள். JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இந்தியாவினுடைய செலிபிரிட்டி யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவனாக இருந்த உமர் காலிஃப் 2020 செப்டம்பரில் கைது செய்யப்படுறாரு. எப்படி கைது செய்யப்படுறாரு? அந்த போராட்டங்கள், மாணவர்கள் நடத்த போராட்டங்களில் இவரை மட்டும் குறி வச்சு கைது செய்கிறாங்க. UAPA சட்டத்தின் கீழ், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று வரை இந்த உச்ச நீதிமன்றம், இன்று இந்த இந்திய நீதித்துறை அவர்களை கொண்டே வர்றதில்லை. ஒரு தடவை இப்போதான் சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் பகவலில் விட்டிருக்கிறாங்க. இப்பொழுதுதான் என்ற செய்தியை நான் பார்க்குறோம். இன்று வரை விசாரணை துவங்கவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னாங்க, இறுதியில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படும் பொழுது, நீதிமன்றம் சொல்லும் பொழுது, அவர்களுடைய காலம், இளமை காலம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சின்ன பின்னமாகிவிட்டதல்லவா? இது குறித்து இந்த அரசாங்கம் ஏதாவது கவலைப்படுகிறதா? இல்லவே இல்லை. நேற்றைய ஆங்கில இந்து நாளிதழில் ஒரு பிரச்சனை, ஒரு கட்டுரை வந்தது. அது இப்போ வெளிநாட்டு செய்தியை நான் சொல்கிறேன். அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்ததால் ஹாரிஸ் நீர்முனை மூடப்பட்டது. பின்னர் அதை திறக்க அமெரிக்கா பகீரத பிரயத்தனம் பண்ணுகிறது. ஈரான் முடியாது என்று சொல்லிவிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் நடந்து வருகின்றன. சமீபத்தில் ஈரான் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல அனுமதி அளிப்பதாக சொன்னாலும், முக்கிய நிபந்தனையாக அமெரிக்கா தடைகளை முழுமையாக நீக்காவிட்டால் நான் அனுமதிக்க முடியாது என்று ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது. இதுவே ரெட் லைன், சிவப்பு கோடு போட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நீண்ட காலத்திற்கு இந்த நீரிணையை மேலாண்மை செய்ய ஓமன் உள்ளிட்ட பாரசீக வளைகுடா நாடுகளுடன் இணைந்து ஒரு திட்டத்தை ஈரான் முன்வைத்தது. அதை அமெரிக்கா ஏற்கல. முடிவு தற்போதைய மோதல் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு மக்களிலும் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அதனுடைய குள்ள நெறியாக இருக்கின்ற, அதனுடைய வேட்டை நாயாக இருக்கின்ற இஸ்ரேலும் செய்கின்ற சதிதான் என்பதை கூறிக்கொண்டு, அடுத்த செய்தியாக லெபனானிலிருந்து, சிரியாவிலிருந்து இஸ்ரேல் நெதன்யாகு நான் பிடித்த இடங்களிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். இது நிச்சயமாக ஈரானோடு போடக்கூடிய அந்த ஒப்பந்தத்திற்கு எதிரானதாகும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.